வந்தாயா? வா. உன்னை பார்த்துக் கொண்டிருந்தால் என் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இன்னொரு பக்கம் கோபமும் வருகிறது. உன்னை விரும்பி மனம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதான் என் மூச்சாக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் உன்னை என் அடிமையாக்கிக் கொண்டு உன்னுடன் காதல் லீலைகள் புரிய வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்படுகிறேன். இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் என் கணவனாகிற அருகதை உனக்கு கிடையாது. நாகவீரன் நம் ஜாதிக்கு வைரம் போன்றவர். அந்த நல்லவருக்கு அடிமை ஆனாலும் ஆகலாம். உன்னை போன்ற சுயநலமும் தந்திரமும் உடையவனுக்கு நான் என்றைக்கும் அடிமை அல்ல. நாகஜாதியில் பிறந்து நாகஜாதியை அவமானப்படுத்தியதற்கு நாகலோகத்திலிருந்து உன்னை விரட்டி அடித்தும் உனக்கு வெட்கம் இல்லையா? இன்னும் உனக்கு புத்தி வரவில்லையா? என்று உன் தந்தை உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லையோ அன்று நீ என்னை ஏமாற்றி மோசம் செய்தாய். அந்த நாகஜாதியின் வாசம் கூட எனக்கு இருக்கக்கூடாது என்று அதனை அழித்துக் கொள்ள கருடனை ஆவாகனம் செய்து கொண்டு அதன் சக்தியை பெற்று உன்னை நாசமாக்க வேண்டும். உன்னை பூஜை செய்பவர்களுக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து பழி வாங்க வேண்டும் என்றுதான் இப்பூலோகத்திற்கே நான் வந்தேன். என் பக்தர்களுக்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் எவ்வித கஷ்டமும் உன்னால் வரக்கூடாது. கடன்கள், சத்ருக்கள், வியாதிகள் இவற்றை விட்டு வைக்கலாகாதென்பார்கள். அதையெல்லாம் நான் சரியாக கணக்கிலிட்டு வைத்திருக்கிறேன். அதை நான் தீர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? என் மேல் உள்ள விரோதத்திற்காக அந்த சிவலிங்கத்தை வஞ்சித்திருக்கிறாயே ஏன்? நீ அல்ல. யார் உன் கணவனுக்கு ஈமச்சடங்குகள் பண்ணி ஆலயம் கட்டினானோ அவன் மீது நான் வஞ்சம் கொண்டிருக்கிறேன். அதற்காக அந்த வம்சம் நிர்மூலமாக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே சிவலிங்கத்திற்கு விஷம் கொடுத்து விஷ மனிதனாக மாற்றினேன். காமனாகா, உன் கொடிய புத்தியினால் யோசனை பண்ணுகிறாய். கொடியவர்கள் கொடிய செயலாலேயே அழுகிறார்கள். கெட்டவர்கள் கெட்ட தந்திரத்தால் கெடுகிறார்கள். நான் நல்ல மனதோடு சொல்கிறேன், நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கொடியோரை தண்டித்து நல்லோரை காக்க இப்பூலோகத்தில் எத்தனையோ தேவதைகள் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். பக்தர்களுக்கு பகவான் ஆதரவாக இருக்கிறார். அத்தகையோருக்கு என்றும் கெட்டது நடக்காது. கவனி, நான் உயிரோடு இருக்கும் வரையில் இப்பஞ்சபூதங்களின் சாட்சியாக சொல்கிறேன், அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அச்சிவலிங்கத்திற்கும் என் பக்தியான நாகலட்சுமிக்கும் பிள்ளைகள் பாக்கியம் இருக்கிறது. ஓம்கார சாட்சியாக நான் கூறுகின்றேன், அவள் விரதத்தை யாராலும் கெடுக்க முடியாது. சுந்தரி, நாகசுந்தரி. நாகலட்சுமி, நீ செய்ய வேண்டிய முதல் விரதம் என்னவென்றால் பரிசுத்தமான மனதோடு பூஜை செய்து 7 சுமங்கலிகளுக்கு தானம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். ஐயோ, நில்லுங்க நில்லுங்க. என்ன இது? எல்லாரும் பட்டு சேலை கட்டிக்கிட்டு சந்தோஷமா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களே? எங்க? ஓ வீட்டுக்கு தான். நாகலட்சுமி விரதம் இருக்காங்கல்ல, சுமங்கலி தானம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இன்னைக்கு முடிஞ்சது உங்க கதை. என்னது, சுபகாரியத்துக்கு போகும்போது அபசகனமா பேசுறீங்க? ஐயோ பாவம், உங்களுக்கு ஒன்னும் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னமா சொல்ற? வணக்கம், தொற்று நோய் செய்திகள். நாகலட்சுமிக்கு கொடிய தொற்று நோய் இருக்கிறது, அதனால் அவர் விரதம் இருக்கிறார். அவர் கையால் யாராவது ஏதாவது வாங்கினால் அவர்களுக்கும் அந்த நோய் வந்து 11 நாட்களுக்குள் பரலோகம் போய்விடுவார் என்று பரவலாக பேசப்படுகிறது. புரிஞ்சுதா? நாகலட்சுமி விரதம் கோவிந்தா. அக்கா, முதல் நாளே உன் விரதத்தை நாசமாக்குறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பூஜைக்கு வந்துட்டு இருந்த சுமங்கலிங்களை பயமுறுத்தி திருப்பி அனுப்பிட்டாங்க. என்னது, சுமங்கலிங்க யாரும் வரமாட்டாங்களா? மாட்டாங்க அக்கா. சுமங்கலிங்க யாரும் வரமாட்டாங்கன்னா எப்படிமா நான் விரதம் இருக்கிறது? எப்படிமா நான் விருந்து கொடுக்கறது? என் தாலிக்கு சக்தி கொடுப்பியோ எடுப்பியோ? போய் இஷ்டம். Ah.
பூகோலம் கைகூட ஊரை காக்கும் முத்தாயி அங்கம்மா அங்கம்மா பாப்பா அங்கம்மா வெற்றி காக்கும் முத்தாயி மங்கம்மா மங்கம்மா பாப்பா மங்கம்மா மணி 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 சங்கரி அம்மா 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 எல்லம்மா எல்லம்மா அம்மா எல்லம்மா அம்மா நன்மகள் தாலி மலை போல் காக்க நம்மருள் தானே நாடுகிறாள் நினைவோடு காணும் சலனமடங்க நம்மைத்தான் நெஞ்சில் நினைக்கின்றாள் நங்கையர் குலமில்லை கோயில்களில் விளக்கில்லை பக்தர்கள் இல்லை என்றால் தெய்வங்களின் குலமில்லை கலையாத குங்குமம் சூடும்படி செய்திட குலப்பூவை உனை போற்ற கண்ணீரை தானூற்ற தாலி காக்கும் முத்தாயி எல்லம்மா எல்லம்மா வாப்பா எல்லம்மா நலங்கள் சேர்க்கும் முத்தாயி அங்கம்மா அங்கம்மா வாப்பா தாயே அங்கம்மா விரதங்கள் மீது விரதங்கள் பேணி பதிவிரதையாகி மெலிந்தாளே கல்லும் மண்ணும் மரமும் புற்றும் காவல் என்று துதித்தாளே அவளின் நல் நம்பிக்கையே அம்மங்களின் உயிரம்மா நம்பிக்கைக்கு உயிர் தந்தால் நமக்கே நல்ல செயலம்மா அழைத்தாலே போகாது சோர்ந்ததென்ன இப்போது மாம்மா பொட்டோடு இளநங்கை பூச்சூடு ஊரை காக்கும் முத்தாயி அங்கம்மா அங்கம்மா மனையை காக்கும் முத்தாயி மங்கம்மா மங்கம்மா தாலி காக்கும் முத்தாயி எல்லம்மா எல்லம்மா உருகும் யாக்கும் முத்தாயி அம்மா
இந்த குங்குமத்தை எடுத்துக்கங்க. சுமங்கலியா நீங்க 100 வருஷம் வாழணும் அத்தை. என் சௌபாகியம் என்னை விட்டு போகணும்னு யாரு என்ன பண்ணாலும் இந்த வீட்டு மருமகளா நான் விரும்புறது இதுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எடுத்துங்க அத்தை. இன்னைக்கு முதல் நாள் விரதம் யார் தொந்தரவும் இல்லாம அம்மா நாகம்மா ஆசீர்வாதத்தால நிறைவேறிடுச்சு. இனி பாக்கி இருக்கிற எல்லா விரதங்களும் நல்லபடியா நிச்சயம் நிறைவேறிடும் அத்தை. நான் வரேன் அத்தை.